ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மாறி வாங்கிக்கோமா. தாரா பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத மாறி. எப்போ சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டினானோ அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் இந்த வீட்டு மருமக. இத மாத்த எந்த சக்தியாலையும் முடியாது. முறையா மருமகளா நாங்க அந்த வீட்டுக்கு ஒன்னு அழைச்சுக்கிட்டு போவோம். அந்த காலம் சீக்கிரமா வரும். அம்மா, ஏமா அழறீங்க? ஒண்ணு இல்ல மாறி. சூர்யாக்கு 3 வயசு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சூர்யாக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு அண்ணி நினைச்சிட்டு இருந்தாங்க. தேவி அக்காவும் அதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடக்கல. நடந்த ஒரு விபத்துல அண்ணியோட குழந்தை காணாம போயிடுச்சு. இப்ப அன்னைக்கு அந்த குழந்தையோட ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அழறாங்க. அழாதீங்க, அழாதீங்கம்மா. உங்களை பார்த்தா என் அம்மா மாதிரி இருக்கீங்க. என்ன உங்க பொண்ண நினைச்சுக்கோங்க. என் பொண்ணு இருந்திருந்தா இப்ப ஒன்ன மாதிரிதாம்மா இருந்திருப்பா. எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ. எங்க இருந்தாலும் உங்க நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. என் மகளுக்கு பதிலாதான் நீ வந்துட்டியே மாறி. இனிமே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்மா. உன் மாமியாரோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தால கூடிய சீக்கிரமே நீ வீட்டுக்குள்ள வந்துருவ. கவலைப்படாம தைரியமா இருமா. பெத்த தாய் மாதிரி என் மேல பாசம் காட்டுற நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவா இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? ரொம்ப சந்தோஷம் மாறி. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? சரிங்கம்மா. நம்பிட்டான். நான் போய் சொல்லலங்க. நான் உண்மையதான் சொன்னேன். கண்டிப்பா அந்த பால்ல விஷம் கலந்திருக்காங்க. அப்ப ஏன் அரவிந்துக்கு ஒண்ணும் ஆகல? பால்ல கலந்த விஷம் எங்க போச்சு? கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் பொய்யெல்லாம் சொல்லல. என்ன நம்புங்க. நடிக்காத. நீ சொல்ற எல்லாமே பொய்தான். இப்பவும் சொல்ற. உண்மையாவே நீ என்ன மதிக்கிறவளா இருந்தா என் பேச்சை கேட்டு உன் சொந்த ஊருக்கே போயிட. சூப்பர்ரா மாப்ள. அட்ரா அட்ரா அட்ரா. நீங்க என்ன
வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. நான் போக மாட்டேன். நீங்க இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். நான் இவ்வளவு சொல்லியும் நீ வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா நீ ஏதோ பெரிய நோக்கத்தோட தான் கிளம்பி வந்திருக்க. ஆனா உன் நோக்கம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. உன்னோட நோக்கம் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அது நிறைவேறாத. உன்னை எப்படி இங்கிருந்து அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும். அத நான் பண்றேன் பாரு. நீங்க என்ன பண்ணாலும் என்ன இங்க இருந்து வெளியே அனுப்பிட முடியாதுங்க. நான் இங்கதான் இருப்பேன். அப்படியா? அதையும் பாக்குறேன். நானே உங்களை வந்து பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே என்ன தேடி வந்தீங்க பாத்தீங்களா? அதுதான் நீங்க கட்டின இந்த தாலியோட சக்தி. என்ன தாலியோட சக்தியா? அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு. கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க ஸ்பென்சர். இருங்க இருங்க, நான் வரேன். இருங்க. இது அம்மன் குங்குமம். இது என் நெத்தியில வச்சு விட்டுட்டு போங்க. எதிரிகளால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மருமக மாறி நம்ம வீடு தேடி வந்ததும் அந்த பயம் எனக்கு போயிடுச்சு தேவி. அது மனசுக்கு நிம்மதி. உன்ன மாதிரிதான் தேவி, நானும் எடுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டேன். தாரா இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல தேவி. எல்லாத்தையும் நீதான் எனக்கு புரிய வச்சேன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் தேவி, நம்ம புள்ள சூர்யாவுக்கு இனிமே எப்பவும் பாதுகாப்பா இருக்க போற நம்ம மருமக மாரியுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமா. நம்ம மருமக மாறிய எந்த ஆபத்தும் நெருங்காம அவளை சீக்கிரமா நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வர உன்னால மட்டும்தான் முடியும். எப்போ நீதான் தேவி மாரிக்கு துணையா கூடவே இருந்து பாத்துக்கணும். தீபா ஓடுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. பொறுமாய் வாங்கிக்கோ. தீபா, தீபா நில்லு. ஏய் ஏய், சொன்ன கேளு. என் செல்லோல. அப்பா மாட்டிக்கிட்டியா? இந்த ₹1 வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? இந்தா காட்டு. இன்னொரு ₹1 வாங்கிக்கோ. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அங்க என்ன இருக்குன்னு பாத்தியா? அங்க போலாமா? இது ஃபுல்லா சாப்பிட்டுட்டனா உனக்கு பெரிய சாக்லேட்டா வாங்கி தரேன். காட்டு. இது எப்படி மிச்சம் வைக்காம சாப்பிடணும். எங்க ஓட பாக்குற? அம்மா அம்மா வேலை முடிச்சிட்டோமா? வீட்டுக்கு கிளம்புறோமா? தங்கம் வாங்க, தங்கம் வீட்டுக்கு போலாம். செல்லம். சரி வரமா? சரி. யாருமே சொல்லல அத்த. நானும் யார்கிட்ட கேட்கல. நம்ம மாறி வந்ததுல இருந்து அவங்கள யாருமே நம்ம சரியாவே கவனிக்கலையா அத்த. நானும் வீட்டு வேலையில ரொம்ப பிஸியா இருந்துட்டேனா அவங்க தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸ் கிச்சன்ல பாவம் எதுவுமே இருக்காது அத்த. அதான் டின்னருக்கு சுட சுட உங்களுக்கு டிஃபன் கொண்டு போறேன். ஓகே பை. நில்லு.
டிஃபன் எடுத்துட்டு போறியா? தட்ட குடுறி குடுறீங்கிற. ஓ, சூப்பர் அத்தை, சூப்பர் அத்தை, சூப்பர் அத்தை. என்ன நீங்களே போய் மாறி கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த டிஃபனை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதிக பிரசங்கித்தனமா என்கிட்ட இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? உள்ள போய் குடிக்க எனக்கு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா. ஏய், உள்ள போ. பாய். அம்மா தாயே, ஹஸ்பண்ட் சார் உயிருக்கு ஆபத்து. அவரை காப்பாத்தணும்னு தான் நான் கிராமத்துல இருந்து இங்க கிளம்பி வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்ன இப்படி தனியா தங்க வச்சுட்டாங்க. இங்க இருந்து போக சொல்லி ஹஸ்பண்ட் சார் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா அவர் ஆபத்துல இருக்கும்போது என்னால எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? நீயே சொல்லு. என்ன தேடி இங்க வந்து அவர்கிட்ட குங்குமம் வச்சு விட சொன்னதுக்கு அவரு கோச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அவரு கையால நீ எனக்கு குங்கும அபிஷேகமே பண்ண வச்சிட்ட. ஹஸ்பண்ட் சார் உயிருக்கு ஆபத்துன்னு என் கண்ணுல காட்டின. ஆனா நீ அந்த ஆபத்து யாராலன்னு என் கண் முன்னாடி ஒரு தடவை காட்டுதாயே, நான் அவரை காப்பாத்திருவேன். அம்மா, நீங்களா? நீங்க எதுக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எனக்கு வேண்டுதல், அதான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, கதவை சாத்திட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சாமி கும்பிட்டுட்டு இருந்தேம்மா. என்ன பாக்குற? வாங்கிக்கோ. வாசல் வழியா வந்தா அத்தை என்ன கொன்னே போட்டுருவாங்க. அதான் யாருக்கும் தெரியாம ஜன்னல் பக்கமா வந்து நிக்கிறேன். அது இப்பதான் தாரா அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க. அங்க கீழே கொட்டி இருக்கிறது தானே சொல்ற? அது எப்படி நல்லா சாப்பிட முடியும்? நான் உனக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தத என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்படி மண்ணுல கொட்டி விட்டுட்டு போயிருக்காங்களே. அவங்க சாப்பாட்டுல மண்ணு விட மாறி, அத்தை சரியான விஷம். யாரும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் உனக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். அக்கா நான் சொல்றேன்ல, வாங்கிக்க மாறி. நீ வாங்கிக்கலனா அப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி, கொடுங்க. இந்தா, இது பாரு மாறி, மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? பாய்.
சுஜாதா, 20 வருஷத்துக்கு அப்புறம் காலையில இப்படி ஒரு பாட்டு இந்த வீட்ல இன்னைக்கு தான் கேக்குது. ஆமா அண்ணி. பாடுறது யாரா இருக்கும்? தெரியல அண்ணி, வாங்க போய் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்க கிராமத்துல சாணத்தை தான் வீட்டு வாசல்ல தெளிப்போம். இதுல மருத்துவ குணம் இருக்குன்னு என் தாத்தா அடிக்கடி சொல்லிருக்காங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சவராச்சே, அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கே பாடம் எடுக்கிறியா? உங்க ஊர்ல இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம், இங்க அப்படிலாம் பண்ண கூடாது. உனக்கு புரியுதா? இதுன்னு சாணி எடுத்து ஏதோ ரவுண்டா புடிச்சு வச்சிருக்க. ஐயோ, தப்பு 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 தப்பு. கன்னத்துல போட்டுக்கோங்க சார். வீட்ல பூஜை அறையில மஞ்சள், சந்தனம் இதுல எல்லாம் புள்ளையார் புடிச்சு வச்சிருப்பாங்களே, நீங்க பார்த்தது இல்லையா சார்? ஏய், அது எனக்கு தெரியும். நீ எதுக்கு வாசல்ல சாணியை புடிச்சு வச்சிருக்க? சார், நான் ஒன்னும் புதுசா செய்யலையே சார். இதெல்லாம் காலாகாலமா நம்ம முன்னோர்கள் செய்யறதுதான். தும்பப்பூ துன்பத்தை போக்கும், பசு சாணம் வீட்ல இருக்கிற பீடையெல்லாம் போக்கி நமக்கு நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க சார். அதனாலதான் பசு சாணத்துல பிள்ளையார புடிச்சு வச்சிருக்கேன். சார், அங்க பாருங்களேன், எவ்ளோ அழகா எறும்புங்க தனக்கு சாப்பாட்டை எடுத்துட்டு போகுதுங்க. அதுக்காகவும் தான் சார் இதெல்லாம் செய்யறோம். லுக் மாரி, இதான் லாஸ்ட் வார்னிங். சார், நீ இன்னொரு தடவை காலையில எந்திரிச்சு கோலம் போடுறேன், சாணி தெளிக்கிறேன், துளசி மரத்தை சுத்தி பாட்டு பாடுறேன்னு சொல்லி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண டென்ஷன் ஆயிரும். பாத்துக்க. ஏன் ஹஸ்பண்ட் சார், எதுக்காக இப்படி எல்லாம் கோபப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சாமி தானே சார் கும்பிட்டேன். சரி சரி, வந்ததுதான் வந்துட்டீங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க. ஏய், சாமி கும்பிடதான் வந்தனா? எனக்கு வேற வேலை இல்லையா? சரி, சாமி கும்பிடலன்னா கூட பரவாயில்ல, இருங்க. இந்தாங்க, இந்த விபூதியை வச்சுட்டு போங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரியா? ஐயோ, என்னாச்சு? ஐயோ ஹஸ்பண்ட் சார், பாத்து பாத்து குடுங்க. டோன்ட் டச். தொடாத, போயிங்கிறது. என்ன தொடாத. ஏ பட்டிக்காடு, எதுக்கு இப்ப சிரிக்கிற? அது இல்ல சார், எத வேணாம் வேணான்னு சொன்னீங்களோ அதுதான் இப்ப உங்க கையிலேயே இருக்கு. அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், சாமிய கிண்டல் பண்ணாதீங்க, அது கண்ணு குத்திரும்னு. நீங்க கேட்டீங்களா? நீங்க கையெடுத்து கும்பிடலனா கூட பரவாயில்ல சார், உங்களுக்கு பிள்ளையார அருள் வாக்கு கொடுத்திருக்காரு. அண்ணி, மாரி, அண்ணி, இங்கதான் இருக்கேன், வாங்க. அண்ணி 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 அண்ணி, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன அண்ணி நீங்க, உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இங்க வந்து அவுட் ஹவுஸ கூட்டிட்டு இருக்கீங்க. கரெக்ட். முதல்ல தொடுப்பத்தை தூக்கி குடு ஓடுங்க, குடு போடுங்க. என்கிட்ட என்ன திறமை இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ மாரி, ஆஞ்சநேயரோட பலம் அவருக்கே தெரியாத மாதிரி உன்கிட்ட இருக்கிற திறமைய நீ தெரிஞ்சுக்காம இருக்க மாரி. அண்ணி, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அண்ணி, புரியலையா? உங்க குரல் ரொம்ப இனிப்பா இருக்கும், நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்க, அதான் உங்களோட திறமையே. கரெக்ட். உங்களை பாட வச்சு அந்த வீடியோவை அண்ணியோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டா வியூவர்ஸ் அப்படியே பிச்சுக்கும். அக்கா
என்னாச்சுக்கா? ஏய் என்னாச்சு ஹாசினிக்கு? ஹாசினி என்னாச்சு ஹாசினி? என்னாச்சு? என்னடா ஹாசினி? ஹாசினி, என்னாச்சு? அக்கா, ஏய், ஹாசினி, பாருங்க அக்கா. ஹாசினி ஏய், ச்சே, தள்ளி போ. ஹாசினி என்னாச்சு ஹாசினி? ஹாசினி, ஹாசினி இங்க பாரு. ஹே இங்க பாரு ஹாசினி. பிரியா ஹாசினிக்கு என்னாச்சு? அது நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? ஹாசினி கண்ணை திறந்து பாரு ஹாசினி. தினேஷ் ஹாசினி. முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரம் வா. ஹாசினி. சீக்கிரம் வர சொல்றேன். ஹாசினி, ஹாசினி ஹாசினி ஹலோ டாக்டர். டாக்டர் வாங்க. ஹாசினி கொஞ்சம் பாருங்க. ஹாசினி வாங்க டாக்டர். எப்படி மயக்கம் போட்டாங்க? நல்லதா பேசிட்டு இருந்தாங்க. புது அண்ணி சாப்பிட பழம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதும் மயங்கிட்டாங்க. சரி பாக்குறேன். பொண்ணு யார் அவளுக்கு பழம் கொடுக்க சொன்னது? நீ இந்த வீட்ல உன் காலடி வச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையாவே இருக்கு. எல்லாருக்கும் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. தாரா டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் பேசாம இரு. டாக்டர், ஹாசினிக்கு என்னாச்சு? பயப்பட தேவையில்லை. ஷீ இஸ் ஆல் ரைட். அரவிந்த், டாக்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்பாவாக போறீங்க. உங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. அண்ணி, என்னது ஹாசினி கர்ப்பமா இருக்காளா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள்டா. தேங்க் யூ மாமா. தேங்க்ஸ் டா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் பா. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹாசினி உண்டாயிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அம்மனை கும்பிட்டா மட்டும் நான் அம்மா வாயிடுவேன் மாதிரி. அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. நம்பிக்கையோட இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நீங்க அம்மா ஆயிடுவீங்க. மாரி, நீ சொன்னது பலிச்சிருச்சு. இத்தனை வருஷமா நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கும் நான் சிந்தின கண்ணீருக்கு மட்டும்தான் தெரியும். என் முகத்துக்கு நேராவும் என் முதுகுக்கு பின்னாடியும் கிறுக்கு பேக்கு இவளுக்கெல்லாம் எங்க குழந்தை பிறக்க போதுன்னு பேசுவாங்க. அது கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா. உன் வாய் முகூர்த்தம் பலிச்சிடுச்சு. நான் அம்மா வாயிட்டேன். சூரிய மாமாவை ஆபத்துல இருந்து காப்பாத்த மட்டும் நீங்க வரல மாறி. எனக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் சேர்க்கறதுக்காக தான் நீ வந்திருக்க. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. ஐ அம் வெரி ஹாப்பி. மாறி, காலம் பூரா நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். இந்தா சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.